முகத்துல முழிச்சாதான் எனக்கு பொழுதே விடுந்த மாதிரி இருக்கு. நாகம்மா, நேரம் ஆயிடுச்சுல, குளிச்சுட்டு வரேன். நாகம்மா, பூவை போட்டு எடுத்து வச்சுட்டியா? எங்க பொட்டு வை. எங்க பூ வச்சு விடு. வா, பூஜைக்கு போலாம். அம்மா, இன்னைக்கு என்னோட நடன அரங்கேற்றம் நடக்க போகுது. உன்னோட அருளால நல்லபடியா நடக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுமா? அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேம்மா. சரி தாத்தா, வா போலாம். என்ன நாங்கம்மா? ஓ, அங்க இருக்கா? இரு. தாத்தா வேற இல்ல. ஆகமா, இன்னைக்கு என் பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்க போது விழுந்துட்டேனே. ஐயோ, வலிக்குதே. அம்மா, என் கால் இப்படி ஆயிடுச்சு. நான் எப்படி ஆட போறேன்? ஐயோ, தாத்தா வேற வீட்டுல இல்ல. அம்மா, வலிக்குதே. நாகம்மா, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, அவளுக்கு நான் வைத்தியம் பார்க்கறேன். நாகம்மா, ஐயோ ஐயோ, அம்மா வலிக்குதே. ஐயோ உமா, நீங்க யாருமா? நோக்கு காலில் அடிபட்டுடுதுன்னு நாகம்மா கோயில வந்து முறையிட்டா. அதை கேட்டதுன்னு எனக்கு மனசு பதறி போயிடுது. அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு கால் வலி கூட பெருசா தெரியலம்மா. என் தேவியோட சன்னதியில முதல் முறையா ஆட போறோம்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்க ஆட முடியாம போயிடுமோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. கவலைப்படாத, அம்பாளுக்கு சாத்திர சந்தன குழம்பு, சர்வரோக நிவாரணி. பயப்படாதம்மா, இதால பத்து போட்டா வலியெல்லாம் பறந்து போயிடும். நானே பூசி விடுறேன். என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போட்டுக்கிறேன். நீங்க பெரியவங்க, என் காலை தொட வேண்டாம். தாய் மகளோட காலை தொடர்றது தப்பு இல்ல. கொண்டா. நான் யாரோ நீங்க யாரோ? ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? உன் காலு குணமாயிடுதுன்னா நீ நாட்டியம் ஆடுவ,
இத பார்த்து நானும் ரசிக்கலாம் இல்லையா? நாட்டியம்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவா? என் உயிரே நாட்டிய கலைதான். என் பேரு சிவகாமி, என் ஆத்துக்காரர் பேரு நடராஜன். அவரும் நல்லா நாட்டியம் ஆடுவாரு. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடினார்னா பாக்குறதுக்கு 1000 கண்கள் வேணும். பரதக்கலைக்கே அவர்தான் ஆதாரன்னு எல்லாரும் சொல்லுவா. அப்படிங்களா? கோயில்ல மணி அடிக்குது. பூஜை நேரத்துல நான் அங்க இருந்தே ஆகணும். நமக்கு சீக்கிரமா குணமாயிடும். வரட்டுமா? அம்மா, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? அவளுக்கு கால் குணமாயிடுச்சு. அரங்கேற்றத்துல அற்புதமா ஆடப்போறா. நீ போமா.